ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு நெடும் பயணம். அதுல வந்து இன்பம் துன்பம் அப்படிங்கிறது ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டு தானே இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது அப்படின்னா பெரிய தத்துவங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே கூட நிறைய பேர் எல்லோருமே முயற்சிக்கிறது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பி இருக்கணும், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம், அது இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பணம் மட்டும் என்கிட்ட குவிஞ்சு கிடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு இதுதான் இலக்கு, இதுதான் பெரிய விஷயமா படுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கடந்த 2021 அந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய உலகம் முழுவதும் சுழட்டி அடிச்ச கொரோனா காலகட்டம் அப்படின்னும் போது காசாச்சு பணமாச்சு உயிர் தாயா முக்கியம், மனுஷன் தாயா முக்கியம், மனிதநேயம் தாயா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நமக்குள்ள இந்த உலகம் வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்திய ஒரு தருணம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதநேயம் வந்து தலை தூக்கிக்கிட்டே இருக்கு. எல்லோருடைய கவனம் அப்படிங்கிறது வந்து ஹெல்த் மேல வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டா ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நம்மளுடைய தமிழ்நாடு, அதுலயும் குறிப்பா சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டி அப்படிங்கிறது வந்து மருத்துவத்துல ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலம், தலை சிறந்த மாநகரமா திகழ்ந்து வர்ற நிலையில வந்து இந்த ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் தடுப்பு வாரம் அப்படிங்கறத வந்து விழிப்புணர்வு அடிப்படையில் நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், விழிப்புணர்வு படுத்திக்கிட்டு இருக்கோம், மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்மளுடைய நிலையத்துக்கு டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. டாக்டர் வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி டாக்டர், உங்களை பார்க்கும்போது ஒரு புது உற்சாகம் நமக்கு கிடைக்குது. இந்த வாரம் வந்து நோய் தடுப்பு வாரம், வேக்சினேஷன் வீக் அப்படின்னு சொல்றோம். நம்ம கண்டிப்பா அது அவசியமான ஒன்று. கடந்த காலங்களில் நமக்கு எதனால நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தேன், எதுக்கு எனக்கு திடீர்னு ஜுரம் வந்தது, எதுவுமே தெரியாது, நல்லா இருந்தாங்கப்பா திடீர்னு இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ வளர்ச்சி ரொம்ப குறைவா இருந்த காலகட்டத்தில் அது ஓகே, வேற நம்பிக்கை எது வெளியே போகும் அவ்வளவுதான் அப்படி இப்படின்ட்டு. ஆனா இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம். கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு எங்க வந்து கோட்டை விடுறோம், நம்ம இந்த நோய் தடுப்பு வருமுன் காப்பதே அப்படின்றது வந்து எங்க கோட்டை விடுறோம், இப்போ எப்படி எந்த அளவுக்கு அவேர்னஸ் ஆயிருக்கும் சொல்லுங்க டாக்டர். அவேர்னஸ் வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும், நோயை தடுக்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி நல்லா ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. 1950க்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நோய் வந்த பிறகு நம்ம எப்படி சரி பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு பேச்சாக இருந்தது. ஓகே. படிப்படியாக இப்போ அந்த நோய் எப்படி தடுக்க முடியும், அந்த நோய் இன்ஃபெக்ஷன் உள்ள நோயாக இருக்கலாம், ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாத நோயாக கூட இருக்கலாம். ஸோ வேக்சினேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷனால் வர்ற நோயில் நம்ம எப்படி தடுப்போம், இந்த தடுப்பூசி போட்டு எப்படி தடுக்க முடியும், அதில் நிறைய டெவலப்மெண்ட், நிறைய நோய்களை கவர் பண்ணுறோம் இப்போ. ஒரு காலத்தில் பிசிஜி டியூபர்குலோசிஸ் பெரிய விஷயமா இருந்தது. ஆமாம். டிப்தீரியா, கக்குவா, பர்டியூசஸ், ஜன்னி, டெட்டனஸ், இந்த நோய்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சின்ன குழந்தைலாம் அந்த காலத்தில் வந்து லூஸ் பண்ணுவார். இப்போ 1000 குழந்தை பிறந்தாங்க 1970னா கிட்டத்தட்ட ஒரு 100-130 பேர் குழந்தைங்க இல்லாமல் போவாங்க. அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸில். ஏன்னா நம்மளுக்கு சுகாதாரம், சுத்தமான தண்ணி, சுத்தமான சாப்பாடு இல்லாமல் இருந்த காலகட்டம் அது. ஓகே ஓகே. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறையா ஸ்டெப் எடுத்தாங்க. நம்ம இந்த ப்ரைமரியாக இருக்கிற முக்கியமான நோய்களை எப்படி கவர் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சின் கிடையாது, எண்ணி குறிப்பிட்டு நம்ம ஒரு கையில் இருக்கிற விரல வச்சு எண்ணிடலாம். ஓகே. அத்தனை தான் தடுப்பூசியில் இருந்தது. இன்னைக்கு 2 கையில் இருக்கிற எல்லா விரலும் வச்சாலும் பத்தாது, அந்த அளவுக்கு நம்ம தடுப்பூசிகள் நல்லா முன்னேறி இருக்கு. ஆமாம், எல்லா நோய்களுக்கு, கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும், ஒரு சில நோய்களுக்கு தவிர மற்ற மேக்சிமம் எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட, நம்ம பாதிக்கப்பட்ட அத்தனை நோய்களுக்கு இன்னைக்கு விடையை நம்மகிட்ட இருக்கு. கண்டிப்பாக. அப்போ நல்ல ஒரு ஜென்ரேஷன், அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வந்து மருத்துவம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குங்க டாக்டர். இப்போ பொதுவாகவே வந்து மக்கள் வந்து தினசரி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சரியான விஷயத்த கடைபிடிக்கிறோமா, சாப்பிட்ற விஷயத்துலேருந்து மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், குளிக்கணுமா, செய்யணுமா, உடற்பயிற்சி செய்யணுமா, அப்படிங்கிறதுல எதெல்லாம் தினசரி வாழ்க்கையில் கோட்டை விடுறதா ஒரு மருத்துவராக உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியோ அல்லது கோவமோ ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுது டாக்டர்? அதிருப்தின்னு சொல்கிறதோட கோவத்தைன்னு சொல்கிறதோட இந்த பாயிண்ட்டை எப்படி நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் டே டு டே ப்ராக்டிஸில். அதாவது இப்போ இந்த டெய்லி பேஷண்ட்ஸ் இத்தனை பேர் வருவாங்க, எல்லோரும் ஓகே ஃபைன், ஒரு சாதாரண விஷயம், என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓகே சாப்பாடுக்கு ஒரு மருந்து கொடுத்தா சாப்பிட முடியுமா? கிடையாது. நோ, நம்ம லைஃப் ஸ்டைலோட மாற்றங்கள், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், காலையில் குழந்தை சீக்கிரம் எந்திரிக்கிறாக்க நம்ம கேட்போம் எத்தனை மணிக்குமா எந்திரிக்குது. ஓகே சார் 11 மணிக்கு எந்திரிக்கும். ஏமா 11 மணிக்கு எந்திரிக்குது? தூங்குறதுக்கு நைட் 2 மணி ஆயிரும் சார். ஸோ இந்த சின்ன விஷயங்கள், தூக்கம், ஸ்லீப், கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு, என்ன சாப்பிட்றோம்,
எவ்வளோ ஜங்க் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறோம், எவ்வளோ வெளி சாப்பாடை அவாய்ட் பண்ணுறோம், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். சாதாரண விஷயங்கள். நம்ம லைஃப் ஸ்டைலில் 50லேருந்து 60 வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டா நிறைய வேலை முடிஞ்சு போயிடும். ஓகே, கரெக்ட். ஸோ உணவு முறை வாழ்வியல் முறையில் பின்னாடி கொண்டு போகணும். கண்டிப்பாக. மிக்க மகிழ்ச்சி டாக்டர். நேர்களே, நோய் தடுப்பு வாரத்தை முன்னிட்டு வந்து நமக்கு வரக்கூடிய நோய்கள் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேள்விப்படும் போது வந்து நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, எனக்கு வந்து பிபி வந்துடக்கூடாது, சுகர் வந்துடக்கூடாது, எனக்கு இந்த நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் மட்டும் பத்தாது. அதுக்கு நம்ம வாழ்வியலா தினசரி நம்ம எப்படி இருக்கணும், எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் எம் விஜயகுமார் நம்மோட பேசிட்டு இருக்காங்க. நேயர்களாகிய உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் அது சார்ந்து ஏதாவது இருக்குன்னா டாக்டர் கிட்ட நேரலையில் இணைஞ்சு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கான அழைப்பு எண்கள் 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554. இந்த 2 எண்களின் வழியாக நேயர்கள் டாக்டர் இடத்துல நேரடியாக கலந்து பேசலாம். டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த உடனே தடுப்பூசி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு படிப்படியாக இன்னைக்கு வந்துருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தடுப்பூசிகளுடைய அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த காலகட்டத்தில் அப்போ குழந்தையா இருந்து இப்போ ஒரு 40 வயசை கடந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த தடுப்பூசிகள் எல்லாம் போடப்படாத கடந்து வந்தவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, வெரி சிம்பிள். இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், தடுப்பூசி போடுறதுனா குழந்தைகளுக்கு மட்டும் தான் போட முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. சில தடுப்பூசிகள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிக்கன் பாக்ஸ், அதாவது சின்ன அம்மையோட ஊசி எடுத்துக்கோங்க. ஓகே. 1990க்கு முன்னாடி நம்ம நாட்டில் கிடையாது. ஓகே. ஸோ அந்த நேரத்தில் பிறந்தவங்க இந்த வேக்சின் போட்டிருக்க மாட்டாங்க, இந்த தடுப்பூசி போடாமல் இன்னைக்கு வரைக்கும் லைஃப் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன ரிஸ்க்கு? சமுதாயத்தில் சிக்கன் பாக்ஸ் சின்னம்மா பரவுச்சுன்னா அவங்களுக்கு சின்னம்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களை விட இவங்களுக்கு வர வாய்ப்பு கண்டிப்பாக. இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் ஒருத்தருக்கு 40 வயசு ஆச்சு, அவங்க பிறந்தது இன்னைக்குலேருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ் வேக்சின் கிடையாது. ஓகே. இன்னைக்கு அந்த பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலாகவே காம்ப்ரமைஸ்ட், அதாவது கம்மியாக இருக்கு. அந்த பர்சனுக்கு இப்போ சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடல்ட் வேக்சினேஷன் இப்போ கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. சிக்கன் பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். நிமோனியா வேக்சின்ஸ் வயசானவங்களுக்கு 60க்கு மேலே இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, சிவியர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிமோனியா வேக்சின் போட்டுக்கலாம், மெனிஞ்சைட்டிஸ் வேக்சின் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதர் வேக்சின்ஸ் நீங்கள் பாருங்கள், கர்ப்பப்பை கேன்சர் தடுக்கிறதுக்குன்னே இப்போ வேக்சின் இருக்கு. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அந்த வைரஸ்னால தான் ஜென்ரலாக கர்ப்பப்பையோட கேன்சர் வரும். அதை தடுக்கிறதுக்கு நல்லா வேக்சின்ஸ் வந்துருச்சு. ஸோ ஃபீமேல்ஸ், அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிற ஃபீமேல்ஸ் அந்த வேக்சினை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடல்ட் வேக்சினேஷனும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் குழந்தைகளுக்கு வேக்சின் போடுற மாதிரி. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 40 வயசு கடந்து வந்தவங்க முன்னாடி ஒரு காலத்தில் வேக்சினேஷன் போடாதவங்களுக்கு இப்போ போயிட்டு எந்த முறை இப்படி போய் டாக்டர் கிட்ட அணுகி எனக்கு இந்த நோய் தடுப்பு மருந்துகள் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லலாமா, கேட்கலாமா? அதுக்கு டாக்டர் எப்படி எக்ஸாமின் பண்ணுவாங்க? ஓகே, டாக்டர்ஸ்க்கு சப்போஸ் இப்போ ஒரு பர்சன் 50 year old அவங்க டாக்டர்கிட்ட போகிறான், அவங்ககிட்ட கேட்கலாம், டாக்டர் நான் இந்த வயசில் என்னென்ன வேக்சின் போட முடியும். எஸ், இது ஒன்று. சப்போஸ் அதே பர்சனுக்கு ஒரு 30 year old, அவங்களுக்கு சப்போஸ் ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க பீடியாட்ரிஷியன்ட்ட போகிறாங்க, ஒரு குழந்தை மருத்துவர்கிட்ட போகிறாங்க. அந்த குழந்தை மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், ஐயா எனக்கு இந்தந்த வயசில் வேக்சின் இந்தந்த எங்கள் அம்மா அப்பா போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே போடலை, ஆர் நான் இந்த வருஷத்தில் பிறந்தேன், அந்த சமயத்தில் இத்தனை வேக்சின் தான் இருந்துச்சு. ஸோ அந்த பீடியாட்ரிஷியன் அவங்களை கைட் பண்ணலாம். ஓகே ஃபைன், நீங்கள் இந்தந்த வேக்சின் போட்டுக்கலாம், போட்டால் உங்களுக்கு இந்தந்த நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாப்பாக சேஃப்டி கொடுக்க முடியும். ஓகே டாக்டர். ஸோ பீடியாட்ரிஷியன்ஸ்ட்டும் போகலாம், அடல்ட் டாக்டர்ஸ்ட்டும் போகலாம். சரிங்க டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்மோட ஒரு நேயர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம், யாருங்கிறது? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட பெயர் சொல்லுங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சிவகுமார் பேசுறேங்க ஐயா. ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் டாக்டர் ஐயா. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நாம உணவு மூலியமா தான் அதை கட்டுப்படுத்தலாமா, அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் மூலியமா கட்டுப்படுத்த முடியுமாங்க ஐயா? அடுத்தது இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரோக் வருது இல்லைங்கய்யா, ஸ்ட்ரோக், அதாவது இப்ப
இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையா இருக்கிறவங்களுக்கே அந்த ஸ்ட்ரோக்குங்கிறது அட்டாக் பண்ணி அவங்க கை காலை வந்து இழுத்து போட்டுருதுங்கய்யா. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கய்யா, நான் வானிலையில கேட்டுக்கிறேன். ஓகே, மொதல் விஷயம் நீங்கள் கேட்டது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கூட்டுறதுக்கு நம்ம உணவு மூலமாக கூட்ட முடியுமா? ஓகே, இது வந்து கண்டிப்பாக கூட்ட முடியும். உணவுங்கிறது அதில் ஒரு ஃபேக்டர். உணவை மட்டும் வச்சு நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுறதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் ஒன்று, நம்ம அந்த இன்ஃபெக்ஷன், சப்போஸ் இப்போ சிக்கன் பாக்ஸ் வரனா சிக்கன் பாக்ஸோட வேக்சின் போட்டால் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரும். ஆர் நார்மலாகவே சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களுக்கு, அந்த சின்னம்மா வந்தவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும். சாப்பாடை மட்டும் வச்சு நோய் எதிர்ப்பு சக்தி கூட்ட முடியாது. ஆனால் சாப்பாட்டுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம நாட்டில் சாத்துக்குடிலாம் நம்மளுக்கு மக்களுக்கு பிடிக்காது. சாத்துக்குடி சாப்பிட்டா சளி பிடிக்கும். இது ஒரு காமனான ஒரு அபிப்பிராயம். ஓகே. ஸோ சாத்துக்குடி, நெல்லிக்காய், விட்டமின் சி இருக்கிற பொருள்களால் நம்மளால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கூட்ட முடியும். ஓ ஓ ஓ அது ஒன்று. செகண்ட், நம்ம உடம்பு ஓடுற என்ஜினே பார்த்தீங்கன்னா அயன், அதாவது இரும்பு சத்தை வச்சு தான். ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை நிறத்தில் இருக்கிற காய்கறிகள், ரெட்டு கலரில் இருக்கிற மட்டன், ஓகே, மட்டன் இதை வச்சும் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இதை மட்டும் வச்சு நோய் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது வந்து ஸ்ட்ரோக் வந்து சின்ன வயசில் எப்படி வருது? ஸ்ட்ரோக் வரதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் இந்த பிபி நிறைய சின்ன வயசுலேயே மக்களுக்கு வர்ற காரணம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, அண்ட் லைஃப் ஸ்டைல். எப்பயுமே ஒரு பதட்டம், டென்ஷன், அடுத்து நான் என்ன பண்ணலாம். அதை விட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக நம்ம மைண்டை ஸ்லோ ஆக்கி கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்கினாலே ஸ்ட்ரோக் வராது. ஓ ஓ ஸோ பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரோக் வராது. ஓகே, சரியா சொன்னீங்க டாக்டர். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம், யாருங்கிறது? ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட பேர் சொல்லுங்க ஐயா. காஞ்சிபுரம் செல்வம். செல்வம் ஐயா, டாக்டர் இருக்காங்க, பேசலாம். பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. அதாவது நான் வந்து 68ல பிறந்தேங்க. அப்போ வந்து இந்த அம்மை ஊசிலாம் போட்டுன்னு இருந்தாங்க. அது வந்து எனக்கு போடல, அம்மை ஊசி போடாத போது ஒரு ஸ்கூலுக்கு போனோன்னு எனக்கு இந்த தூரப்பார்வை மாலைக்கண் பிரச்சனை வந்துச்சு. அதனால டாக்டர் கையில போனோன்னா அந்த கண் டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி அம்மை எதனா இவங்களுக்கு சின்ன வயசுல போட்டுதா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க. அப்ப அதனாலதான் இவருக்கு வந்து கண் பார்வை பாதிச்சுது அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அது எப்படிங்க, அது சரியா? ஓகே, நம்பர் ஒன், இந்த அம்மை போட்டதுல நிறைய அம்மையோட வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு என்ன அம்மா சின்ன வயசுல போட்டது நம்மளுக்கு தெரியாது. அது சின்னம்மையா, தட்டம்மையா, தொண்டம்மையா, இது நம்மளுக்கு நம்பர் ஒன் தெரியாது. செகண்ட், நீங்க பிறந்தது 68ல, அந்த காலகட்டத்தில் ஸ்மால் பாக்ஸ் இருந்துச்சு நம்ம நாட்டில். ஓகே ஓகே. ஸ்மால் பாக்ஸ் வந்து கொஞ்சம் தீவிரமான நோய். அது வந்து பிழைச்சு வர்றதே அந்த காலத்துல கஷ்டமா இருந்தது. ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டான மருந்து யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதை வந்து ஒன்லி தடுப்பூசி வச்சு மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணி 1971ல கடைசி கேஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த கேஸும் பார்க்கல. ஸோ உங்க கண்ணில் இருக்கிற விஷயங்கள் அம்மா போட்டதுக்கும் டைரக்ட் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஓகே, இதுல நிறைய டீடைல்ஸ் இன்னும் தேவைப்படும், நிறைய விவரம் இதுக்கு தேவைப்படும். மாலக்கண்ணோட மெயின் காரணம்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ குறையா இருந்தா அந்த மாதிரி வருங்க. ஸோ அம்மையோட வாய்ப்பு கம்மி. நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துல விட்டமின் ஏ குறையா இருந்துச்சுன்னா நம்மள வந்து நைட் பிளைண்ட்னஸ், கண்ணு பார்வையில் இருக்கிற சில குறைபாடுகள் வர முடியும். சரிங்க, நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர் போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு விட்டமின் ஏவும் சேர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா ஐயா? நன்றி நன்றி நன்றிங்க. நன்றிங்கய்யா. அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம், யாருங்கிறது? ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மிக்க மகிழ்ச்சிங்க, டாக்டர் இருக்காங்க, பேசலாம். கண்டிப்பா டாக்டர், இந்த கண் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது குறிப்பிட்ட இந்த வெயில் காலங்கள்ல உஷ்ணம் அதிகமாயிடுச்சு, சிலருக்கு கண்ணு ஜாஸ்தியா பொங்குது அப்படிங்கிறாங்க. சோ பாடி ஹீட்டுக்கும் அது கண்ணுல டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கா? அண்ட் இந்த பாடி ஹீட் ஆகும்பொழுது இந்த கண்ணுல சில பேருக்கு அந்த பொங்குற மாதிரி வரும்பொழுது அதை எப்படி பராமரிக்கிறது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். கண்ணு பொங்குறத பொறுத்த வரைக்கும் 2-3 காரணங்கள்னால கண்ணு பொங்குங்க. ஒண்ணு வந்து மெயினா வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன். வெயில் காலத்துல இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் பரவுச்சுன்னா கண்ணு செவச்செவன் ஆயிரும், கண்ணு பொங்கும். சரிங்களா? இது ஒரு காமனான வெரைட்டி. இது மாதிரி ஆச்சுன்னா நீங்க கம்பல்சரியா டாக்டரை போய் பார்த்துட்டு உங்க கண்ணோட
லெவல் எப்படி இருக்கு, அந்த இன்ஃபெக்ஷன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க. செகண்ட் இன்னொன்று வந்து கண்ணில் வந்து செவன் எதுவுமே இருக்காது, கண்ணில் எரிச்சல் இருக்காது, கண்ணு பொங்க மட்டும் செய்யும். இது பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் டீஹைட்ரேஷன். நம்ம தண்ணி குடிக்காம இருந்தோம்னா நம்ம மூக்குக்கும் கண்ணுக்கும் நடுவில் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும், சின்ன டியூப் இருக்கும், ஓகே. அது வந்து பிளாக் ஆயிரும். அதுதான் நம்ம கண்ணோட ட்ரைனேஜ் டியூப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்ணோட ட்ரைனேஜ் டியூப் அடைச்சிக்கிடுச்சுன்னா கண்ணு பொங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து நல்லா தண்ணி குடிச்சா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கு வந்து கண்ணெல்லாம் பொங்காது, நார்மலா தான் இருக்கும், பட் அது சேஞ்சஸ் தெரியும். ஆமா ஆமா கண்ணு ஆமா அவ்வளவுதான். ஓகே ஓகே. ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ. மற்றொரு நேயர் வணக்கம், யாருங்கிறது? வணக்கம். வணக்கம். வேலைச்சேரியில இருந்து நான் பத்மா பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாங்கம்மா? டாக்டர் பேசுறேன். பேசுங்க. ஐயா வணக்கம். நான் வேலைச்சேரியில இருந்து பேசுறேன். நான் வந்து 69 years old, ஹார்ட் பேஷண்ட். கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட் வந்து ப்ரோபிலெட், இன்னும் ஒரு 4 மெடிசன் வேற எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. இது என்ன, இப்ப என்ன ப்ராப்ளம்னா இந்த விரல்ல வந்து ஃபிங்கர்ஸ்ல அந்த நிறைய சுத்தி வீக்கம் இருக்கு, வலிக்குது. ஓகே. உங்களுக்கு சுகர் எதுவும் உண்டாமா? சுகர் இல்ல, பிபி கூட கண்ட்ரோல் 120 110/70 தான் இருக்குது. சோ இப்போ உங்க ப்ராப்ளம் வந்து நகத்தை சுத்தி உங்களுக்கு வலி இருக்கு. வலி இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, அந்த கொஞ்சம் இந்த நர சுத்தி வந்தா லைட்டா இன்ஃப்ளமேஷன் இருக்கும் பாருங்க, அது மாதிரி எல்லா விரல்லையுமே இருக்குது. அதுவே அப்புறம் 2 நாளைக்கெல்லாம் சரியாகுது, திருப்பி வருது. ஆனா அது அவர் கேட்டா அந்த மெடிசனாலயான்னு கேட்டா டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்றாரு. என்ன எது காரணம் இருக்கலாம்னு. இந்த நகத்தை சுத்தி இருக்கிற வலிக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B12 நம்ம உடம்புல குறையா இருந்தா இது மாதிரி வருங்க. இது வந்து ஒரு காரணம். B12 கம்மியா இருக்கிறது வந்து ஒரு காரணம். இதை தவிர வேற சில காரணங்கள் உண்டு. அதாவது நம்ம நகத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா இது மாதிரி வரும். சரிங்களா? சோ இதுக்கும் நீங்க சாப்பிடுற மருந்துக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. அதுதான் சொல்றாரு. ஆமா. சோ அது ஒரு விஷயம். சோ நம்பர் 1 விட்டமின் B12. நெக்ஸ்ட் டைம் உங்க டாக்டர் போகத்துல நீங்க விட்டமின் B12 சப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். ஒன்னு. செகண்ட், சப்போஸ் நம்ம டாக்டர் அது மாதிரி கேட்கறதுக்கு சங்கோச்சப்பட்ட ஒரு டாக்டருக்கு நம்ம சஜஸ்ட் பண்றோமே அப்படிங்கிறது பிடிக்காது. கரெக்டா? சோ அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம், விட்டமின் B12 நம்ம டயட்ல எதுல இருக்கும்? காமன் வந்து கல்லீரல்மா. சப்போஸ் நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மக்களா இருந்தா கல்லீரல். ரெண்டாவது சாதாரண நம்ம வீட்டுல உர ஊத்துன தயிருங்க. வெஜிடேரியன்னால தயிர் எடுக்கிறேன் நான் கொஞ்சம். சோ பழைய சாதம், ஆமா பழைய சாதம், வீட்டுல உர ஊத்துன தயிர் வாரத்துக்கு 3 முறை நல்லா சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க விட்டமின் B12 லெவல் படிப்படியா இம்ப்ரூவ் ஆயிரும். பட் அது தவிர நீங்க கண்டிப்பா ஒரு முறை டாக்டர்கிட்ட வந்து வேற எதுவும் ப்ராப்ளம் விட்டு போதான்னு மட்டும் அவர்கிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேற ப்ராப்ளம். ஆமா, ஏன்னா இப்ப வந்து நான் உங்க கையை பார்க்க முடியாது இங்க இருந்து. இது வந்து நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் உங்களுக்கு மருந்து சொல்றேன். சோ நெக்ஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட போகத்துல அவர்கிட்டயும் பிசிக்கலா அந்த கையில வேற எதுவும் இஷ்யூ இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மத்தபடி விட்டமின் B12 ஆகாரத்துல எப்படி கூட்டணுமோ அதுக்கும் வழி பண்ணுவோம் நம்ம. ஆமா, ஒரு காலத்துல B12 இன்ஜெக்ஷன் போடுறதே குறியா இருப்போம் நம்ம. எங்க மாமியார் எல்லாம் போட்டுப்பாங்க, அவங்களே 6 மாசத்துக்கு இருக்கு. ரொம்ப வலிக்குமா? ரொம்ப வலிக்கும். ஆனா இப்ப அதுலயே வந்து மாத்திரைகள் நாக்கு கடியில வைக்கிற மாதிரி மாத்திரை எல்லாம் வந்துருச்சு. சோ நெக்ஸ்ட் டைம் உங்க டாக்டர்கிட்ட போனா நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாம், தப்பு இல்ல, ஃப்ரெண்ட்லியா கேளுங்க. ஓகேமா, தேங்க்யூ. நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம், யாருங்கிறது? ஹலோ, வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட பெயர் சொல்லுங்க. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வெங்கப்பட்டுல இருந்து மோகன் பேசுறேன் ஐயா. மோகன் ஐயா, வெங்குப்பட்டில இருந்து. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஐயா, நீங்க சங்கர் பிரிய சாருங்களா? ஆமாங்க ஐயா, சங்கர் பிரியனே தான் பேசுறேன். ஐயா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது, ஆனா இப்ப முடியாதுல்ல. ஆமாங்க ஐயா, நேரடியில இணைந்திருக்கிறோம், நம்ம பேசுவோம். அதுக்கான வாய்ப்பு உங்க லைன் கிடைக்கணும் எவ்வளவு நாள் எதிர்பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஐயா, நான் யாருன்னு தெரியுதுங்க ஐயா, கண்டுபிடிச்சிடலாம், நம்ம பேசுவோம். டாக்டர் இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாங்க ஐயா. டாக்டர் கிட்ட பேசுங்க ஐயா, உங்களோட கேள்விகளை கேளுங்க. பேசுங்க ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த மூட்டு வலி இருக்கு சார், அது கொஞ்சம் லைட்டா வீங்கி இருக்கு. ஹலோ, சொல்லுங்கய்யா. ஹலோ சார், சொல்லுங்க சார். மூட்டு வலி கொஞ்சம் வீக்கா இருக்கு. சரிங்க.
அது என்ன பண்ணாலும் போக சரியாக மாட்டேங்குது. மாட்டேங்குது. அது என்ன சார் இது? என்ன வயசையா நீங்க? எனக்கு 60 வயசு ஆகுது ஐயா. 60 வயசாகுது. ஓகே ஃபைன். இந்த மூட்டு வலி எத்தனை வருஷமா இருக்குங்க உங்களுக்கு? இது வந்து ஒரு 3 வருஷமா இருக்கு. ஓகே. ஆர்த்தோபெடிக் டாக்டர் யார் பார்த்தாங்களா ஐயா? நாங்க வந்து நம்ம அண்ணா ஹாஸ்பிட்டல்ல அது இது இருக்கு இல்லையா சார் ஐயா, ஆமா. அந்த ஆயில் வாங்கி தேய்ச்சிட்டு இருக்கேன். ஆ ஆனா அது அப்படியே தான் இருக்கு. ஐயா, விஷயம் என்னன்னா, கண்டிப்பா மூட்டு வலிங்கிறது 60 வயசுல சகஜமான விஷயம், நம்பர் 1. ஸோ அதனால நம்பர் 1 பதட்டப்படக்கூடாது. நம்ம வந்து ஐயோ மூட்டு வலி வந்துருச்சு அப்படிங்கிற நினைப்பே வேண்டாம். ரெண்டாவது, நான் கார் வேற ஓட்டுறேன் சார், கார் ஓட்டுறேன். அதனால கார் கஷ்டப்படுறீங்க. அதிகமா வேலை இருக்கு. ஆமா, கம்பல்சரியா இதுக்கு நீங்க எலும்பு டாக்டர், அதாவது ஆர்த்தோபெடிக் டாக்டரை கண்டிப்பா பார்த்து, இப்போ நீங்க ஆயில் தடவுறீங்க பாத்தீங்களா, அது வந்து மேலாப்ல அந்த வலியை தற்சமயத்துக்கு குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கு. ஆனா மூல என்ன காரணத்தினால அந்த மூட்டு வலி இருக்கு அது நமக்கு இன்னும் தெரியாது. கண்டிப்பாக நீங்க வந்து எலும்பு டாக்டரை பார்த்து அதுக்கு வேண்டிய அடுத்து என்ன அது என்ன டயக்னோசிஸ் பண்றாங்க, என்ன காரணத்தினால மூட்டு வலி இருக்கு, வயசுனால இருக்கா, தேய்மானத்தினால இருக்கா, வேற காரணத்தினால இருக்கா, நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அப்படிங்களா? அதுதான் கரெக்டான முறை. அவங்களே வந்து எடுத்து பார்த்தாங்க சார் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல. சரி, எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு வேண்டிய எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஐயா? அதான் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதான் பண்றேன். ஆமா பண்றீங்க. சோ திருப்பி அவங்கள ஒரு முறை பாருங்க. பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அப்படியே தான் இருக்கேன். ஆனா ஜாஸ்தி ஆகாத பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். எக்ஸசைஸ் பண்றேன். திருப்பி அவங்கள ஒரு முறை பாருங்க. எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் இந்த வலி இருக்கிறதுனால திருப்பி அதே டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் என்ன, இது வந்து அவங்க பண்ண முதல் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் கேளுங்க. சரி சார். சரியா? சரிங்க ஐயா. ரைட். சரிங்க, நன்றி. டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஃபிட்டா இருக்கீங்க, ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, ஒல்லியா ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீங்க உங்களோட ஃபிட்னஸ்க்கு என்ன காரணம் டாக்டர்? ஃபிட்னஸ்க்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு சில டைம் ஒதுக்கணும். நம்பர் 1, எனக்கு வந்து ஒரு நாள் சில நேரத்தில் சுயநலம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் லைஃப்ல. எப்படி? 1 மணி நேரம் எனக்கு, இந்த 1 மணி நேரம் நான் யாருக்கும் கொடுக்க அதுல மாட்டேன். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் காலையில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன குரூப் இருக்கு. அந்த குரூப்போட சேர்த்து நாங்க ரன்னிங் பண்ணுவோம். வாரத்துல 4 நாள் 5 நாள். மீதி 2 நாள் ஸ்ட்ரிக்டா எக்ஸசைஸ் பண்ணுவோம். இந்த டோட்டலா ஒரு வாரத்துல 6 நாள் நல்லா அந்த சுயமா நம்மளா எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ரன்னிங்கோ வேற ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்போட நம்ம இப்ப பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஒரு நார்மலா ஹெல்த்தியான உடம்பு தான் நமக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடிக்கடி செலவு பண்ணாம. ஆமா, 50 வயசு வரைக்கும் நல்லா சம்பாதிப்போம் எல்லாரும். 50க்கு அப்புறம் அதை தூக்கிட்டு போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் கொடுத்துருவோம். அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும், டெய்லி ஹெல்த்தியா எக்ஸசைஸ் பண்ணணும். இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா அதை கண்டிப்பா பண்ண முடியும். தனியா பண்ணோம்னா 4 நாள்ல விட்டுருவோம். ஒரு குரூப்பா பண்ணோம்னா ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்ந்து பண்ணோம்னா ஈஸியா பண்ண முடியும். அதுக்காக வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி டெய்லி வாக்கிங் போகும் சங்கம் அப்படின்னு எல்லாம் வச்சிருக்கீங்களா டாக்டர்? நாங்க வாக்கிங் போற சங்கம் வைக்கல. பட் இப்ப மெரினா ரோட்ல பாத்தீங்கன்னா காலையில ஒரு 5:30 மணிக்கு ஒரு கும்பல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த கும்பல்ல நாங்களும் இருப்போம். வாவ், சூப்பர் டாக்டர். இனிமே நாங்களும் வந்து அதை கடைபிடிக்கிற வாரத்துல 5 நாட்கள் இல்ல 7 நாட்கள் நாங்க கடைபிடிக்க முயற்சி பண்றோம் டாக்டர். சோ உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசை வருது எனக்கும் கூட. அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம், யாருங்கிறது? ஓகே, அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். சாமிநாதன் ஐயா, டாக்டர் இருக்காங்க, பேசலாங்க ஐயா. ஐயா மருத்துவர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நம்ம சித்த மருத்துவத்துல வந்து 4000க்கும் மேற்பட்ட நோய்களை பத்தியும் நோய்களுக்கான தீர்வு முறைகளையும் சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து இப்போ அலோபதியிலேயே நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்குதா கேள்விப்படுறோம், வேக்சின் கண்டுபிடிக்கப்படுதுன்னு. இப்ப இந்த எய்ட்ஸ், HIV போன்ற நோய்க்கெல்லாம் வந்து தடுப்பூசி இல்லை அப்படின்றது கேள்விப்படுறதா இருக்கு. அதே போல ஐயா, எந்தெந்த நோய்க்கு வந்து தடுப்பூசி இல்லைன்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அதே போல வந்து நம்ம தொற்று நோய், தொற்றா நோய் அப்படின்ற 2 பிரிவு இருக்கு. அதுக்கு வந்து தடுப்பூசி அவசியம் போட்டே ஆக வேண்டிய நோய்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அறிவுல இருக்கக்கூடிய வேக்சின் அதை பத்தின கொஞ்சம் விவரமா எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நானும் கேட்டுக்கிறேன். வேக்சினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்னால வர நோய்களுக்கு நல்ல வேக்சின் உண்டு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
ஓகே. ஏன்னா இந்த வேக்சின்ங்கிறது வந்து நம்ம ஒரு வைரஸ் ஆர் பாக்டீரியானால வர்ற கிருமிகள்னால உருவாக்கப்படுற நோயை வந்து நம்ம வேக்சின் வச்சு கட்டுப்படுத்த முடியும். ஓகே. ஆனால் இப்போ பிளட் ப்ரெஷர், பிபி, டயபெட்டிஸ், அதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாத நோய்கள், இதுக்கு வந்து வேக்சின் கிடையாது. தொற்றா நோய்கள். ஆமாம், இந்த தொற்றும் நோய்க்கு கண்டிப்பாக வேக்சின் உண்டு. நான் இன்ஃபெக்ஷியஸ் தொற்றாத நோய்களுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது ஒரு காரணத்தினால வராது. இப்போ டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா நிறைய காரணத்தினால டயபெட்டிஸ் நம்ம உடம்புக்கு வரும். ஓகே. உடம்புல கொழுப்பு சத்து கூடுனா டயபெட்டிஸ் வரும், வெயிட் கூடுனா டயபெட்டிஸ் வரும், எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் டயபெட்டிஸ் வரும், ஓவரா சுகர் உள்ள ஐட்டம் சாப்பிட்டோம்னா ஜெனட்டிக்காக நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் டயபெட்டிஸ் வரும். ஸோ இதனால ஒரு காரணம் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியும். ஒரு காரணம் இல்லாத பட்சத்தில் நம்ம தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஹெச்ஐவிக்கு வந்து வேக்சின் இல்லைன்னு. ஆனால் ஹெச்ஐவிக்கு வேக்சின் கிடையாது, ஆன்டி வைரஸ் மருந்துகள் நிறையா வந்துருச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஹெச்ஐவி வந்துட்டா ஓகே, அடுத்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஓகே. அந்த வைரஸ்க்கு ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி அப்படிங்கிறது கவர்மெண்ட் மூலமாக எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் சென்டரில் அதுக்கு மருத்துவம் உண்டு. அதுக்கு வேண்டிய மெடிக்கேஷன் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வேண்டிய மீதி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், வேறு நோய்கள் ஹெச்ஐவினால வேறு நோய்கள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். தடுப்பூசி இருக்கிற நோய்கள் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, கக்குவா, ஜன்னி, சின்னம்மை, தட்டம்மை, ஹெப்படைட்டிஸ் ஏ, மஞ்சக்காமலோட ஏ டைப்பு, மஞ்சக்காமலோட பி டைப்பு, இது எல்லாத்துக்கும் வந்து வேக்சின் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி வேறு சில நோய்கள், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், கர்ப்பப்பையிலேருந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு வேக்சின் உண்டு. இந்த மாதிரி நோய்களுக்கு வைரஸ் கிருமினால வர்றதோ பாக்டீரியானால வர்றதுக்கு வேக்சின் உண்டு. ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அதில் இன்னொரு கேள்வி குறிப்பாக கேட்டது, எந்த நோய்களுக்கு இன்னும் தடுப்பு மருந்து இல்லை, ஆய்வுல இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கேன், அட்வான்ஸாக கேட்டிருக்கேன். ஓகே, நல்ல கேள்வி. ஹெச்ஐவிக்கு இன்னும் இப்போ ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வேக்சின் வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டெங்கு காய்ச்சலோட வேக்சின் இப்போ 3rd phase ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வேக்சின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெங்கு காய்ச்சலோட 3rd ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இதில் இன்வால்வ்டாக இருக்கு. சிங்கப்பூர், மலேசியா, ஏன்னா அங்கேயும் டெங்கு வர்றதுனால அவங்க அதுக்கு வந்து தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட வேக்சின் கூடிய சீக்கிரம் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி வேற சில வைரஸஸ், நம்ம எல்லோ ஃபீவரோட வேக்சின் ஆல்ரெடி இருக்கு. அது சம்பந்தப்பட்ட வேற வைரஸஸோட வேக்சின் இப்போ வந்து ரிசர்ச்ல நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் வரும் நம்மளுக்கு. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். அடுத்த நேயர் நம்மோடு. வணக்கம், யாருங்கிறது? வணக்கம். ஓகே, அவங்களோட இணைப்பு ரொம்ப சவுண்டா இருக்கு. வணக்கம், யாருங்கிறது? ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட பெயர் சொல்லுங்க. நான் ராஜகோபால், சென்னையிலேருந்து பேசுறேன். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா இருக்காங்க, மருத்துவர் ஐயா, பேசலாம். டாக்டர் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஊசி முதல்ல தடுப்பூசியை போட்டுறாங்க, அப்புறம் பூஸ்டர் ஊசி ஒண்ணு போடணுங்கிறாங்க. அது எந்தெந்த வயசுல குழந்தைங்களுக்கு பூஸ்டர் ஊசி போடணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்விங்க. நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா 1.5 மாசம், 2.5 மாசம், 3 மாசத்துல ஒரு முத்தடுப்பூசி போடுவோம். சரிங்களா? டிபிடிங்கிற வேக்சின் சொல்லுவாங்க, டிப்தீரியா, பர்டியூசன், டெட்டனஸ் வேக்சின் சொல்லுவாங்க. இந்த வேக்சினோட பூஸ்டர் 1.5 வயசுல ஒன்று போடுவாங்க, 1.25 to 1.5 வயசு ஒன்று போடுவாங்க, 5வது வயசுல இன்னொரு பூஸ்டர் போடுவாங்க. அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ், சின்னம்மையோட ஊசி இருக்கு, கரெக்டா? அது நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து 9 மாசத்துல இருந்து 15 மாசம் வரைக்கும் போடுவாங்க. செகண்ட் பூஸ்டர் 2வது வயசுலயும் போடுறது உண்டு, 5வது வயசுல போடுறதும் உண்டு. வேற சில நோய்களுக்கு வந்து பூஸ்டரே தேவையில்லை. இப்போ டைஃபாய்டு வேக்சின் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று, அது 10லேருந்து 15 வருஷம் வேலை பார்க்கறதுனால அதோட பூஸ்டர் தேவையில்லை. மஞ்சக்காமலை அதே மாதிரி சிங்கிள் டோஸ் தான், அதுக்கு வேக்சினுக்கு பூஸ்டர் தேவையில்லை. பிசிஜி, டிபி சம்பந்தப்பட்ட நோய், அதுக்கு பூஸ்டர் தேவையில்லை. மெயினாக முத்தடுப்பூசிக்கு பூஸ்டர் தேவை, சின்னம்மைக்கு பூஸ்டர் தேவை. ஓகே 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 டாக்டர், ஓகே டாக்டர், அவருடைய கேள்வி முடிஞ்சது. டாக்டர், இப்போ சீசனல் பிரச்சனை, இப்போ வெயில் காலத்துலனா இது இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மழைக்காலம், அந்த பனிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வரும்போது எந்த நோய் வந்து ரொம்ப மேஜர் ரோல் பண்ணுது, அதுக்கிட்ட எப்படி நம்மள தற்காத்துக்கணும்? ஓகே, சீசனல் நோய்களில் மெயினாக பார்த்தீங்கன்னா வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் ஃபர்ஸ்ட். 95%லேருந்து 99% எடுத்துக்கிட்டிங்கன்னா வைரஸ். ஓகே, வைரஸ்னால வர்ற தொண்டை இன்ஃபெக்ஷன் காமன், மோஸ்ட் காமன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சீசன் மாறினோடனே தொண்டையை பிடிக்கும், வைரஸ் வரும். ஓ ஓ ஓ மெயினாக பார்க்க வேண்டியது இந்த வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் 1 ரெஸ்டாக இருக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும். ஃபீவருக்கு வலிக்கு பேரஸ்டமால் போட்டால் மட்டும் போதும், வேற ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவையில்லை. மெயினாக பண்ண வேண்டியது, நான் மெயினாக சொல்ல வேண்டியது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீவர் வரத்துல இந்த பிள்ளைங்களை தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. காமனாக இப்போ என்ன நடக்குது, ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னா, ஃபீவர் வந்த உடனே மருந்தை போட்டு காலையில் குழந்தை ஃபிட் ஆக்கி ட்ரெஸ்ஸை கிட்ஸை மாட்டி அனுப்பி விட்டு டீச்சர்கிட்ட ஒரு மருந்து பாட்டில கொடுத்துட்டு 11 மணிக்கோ 1 மணிக்கோ அந்த மருந்து கொடுங்கன்னு வேற சொல்லிட்டு வர்றாங்க. இது என்ன நடக்குதுன்னா, இந்த குழந்தைங்க கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்து ஒரு தும்மல் ஒரு இருமல் பண்ணா போதும், எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆமா, குறைஞ்சது ஒரு 8 பிள்ளையை சுத்தி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சீசனல்ல மெயினா பண்ண வேண்டியது ஐசோலேஷன். இப்போ கோவிட் அப்ப நம்ம என்ன பண்ணோம்? கோவிட்னு தெரிஞ்ச உடனே நம்ம வீட்டில் 14 days 14 நாள் குவாரண்டைன்ல இருந்தோம். ஆமாங்க. சாதாரண வைரஸஸ்க்கு நீங்க 14 நாள் குவாரண்டைன்ல இருக்க வேண்டியது ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் இருந்தா போதும், அந்த நான் இன்ஃபெக்டிவ் ஆயிரும். ஓகே ஓகே. அடுத்த சீசனல் நோய்கள் என்ன? டயரியா, அதாவது வாந்தி பேதி, லூஸ் மோஷன் வர்றது, வாமிட்டிங் வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வெளியே சாப்பிடக்கூடாது. ஓகே. ரெண்டாவது, சின்ன வயசுல ரோட்டா வைரஸ் வேக்சின் போட்டிருந்தா ரொம்ப நல்லது. அது அட்லீஸ்ட் உங்களுக்கு 60-70% டயரியாவை, அதாவது வாந்தி பேதியை நிப்பாட்டிடும். நீங்க குடிக்கிற தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது, கடையில வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஓகே. அதே மாதிரி சாப்பாடு நீங்க ரெடி பண்ணீங்கன்னா உடனே சாப்பிட்டு முடிச்சிடுறது பெட்டர். ஒரு காலத்துல என்ன பண்ணோம்? சமைச்சோம், சாப்பிட்டோம், மீதியை தூக்கி போட்டோம். ஆமா. இப்போ என்ன ஆகி போகுதுன்னா, சமைச்சோம், ஃப்ரிட்ஜில் வச்சோம், ஒரு வாரம் திருப்பி வெளியே வச்சோம், திருப்பி அதை சாப்பிட்டோம், சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்னொன்று புது ட்ரெண்ட் என்னன்னா, ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போறது தானே கஷ்டம், நம்ம அதை வீட்டுக்கே ஆர்டர் பண்ணிடுறோம். ஆமா, ஏதோ ஒரு நிறுவனத்துல ஆர்டர் பண்ணி வர வச்சோம். எப்படி அவங்க ஃபுட்டை தயாரிச்சாங்க நம்மளுக்கு தெரியாது, பார்க்க போறது இல்ல. எப்படி பார்சல் பண்ணாங்க தெரியாது, எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தது அது தெரியும், எத்தனை மணிக்கு இந்த சாப்பிட்ட நம்ம கையில கிடையாது. ஸோ இது மாதிரினால வாந்தி பேதிங்கிறது ஐட்டங்கள் நிறைய வரும். ஓகே ஓகே. மூணாவது, கண் இன்ஃபெக்ஷன். கண் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் மந்த்ஸ்ல, பனிக்காலத்துல, மழை காலத்தோட தீவிரமான ஸ்டேஜ்ல வரும். அப்பயும் அதே மாதிரி தான், யார்கிட்டையும் போக வேண்டாம், யாரையும் தொட வேண்டாம். ஏன்னா கைமுல பரவற நோய், கண்ணாடி போடலாம் தேவையில்லை, கை ஒருத்தட்ட தொட்டு இன்னொருத்தருக்கு தொட்டு வர்ற நோய்கள். ஸோ மெயினாக பண்ண வேண்டியது ஐசோலேஷன். நோய் வந்தால் 2 நாள் நான் சரியாயிட்டு அப்புறம் சமுதாயத்துக்குள்ள வர்றேங்கிற யோசிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக டேக்லைன் மாதிரி சொன்னீங்க டாக்டர், சூப்பர். வணக்கம், யாருங்கிறது? சென்னையில இந்த ராமலிங்கம் ஐயா, டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். எனக்கு 2 கேள்வி. 18 வயசுல எனக்கு 24 ஹவர்ஸ்ல 1.5 hours தான் ஸ்லீப்பிங். அப்போ என்ன ஒண்ணுன்னா, ஒரு தக்காளிய புழிஞ்சு விட்டா எவ்வளவு வருமோ அது சளி மாதிரி வரும், மோஷன். அதுக்கப்புறம் அரைநெல்லிக்காய் சைஸுக்கு மோஷன் வரும். அது எவ்வளவோ 2 மாசம் என்ன படாத பாடுபட்டுச்சு. என்னாச்சுன்னா 18 வயசுல அது என்னாச்சுன்னா, நான் வீட்டுக்குள்ள இருந்து லெபார்டரிக்கு வர்றதுக்குள்ள எனக்கு பாதி டிராயர்லயே போயிடும். அதனால என்ன பண்ணா, லெபார்டரி கதவை திறந்து வச்சுக்கிட்டு அழகா அந்த ஒரு கட்டில போட்டுக்கிட்டு படுத்துக்குவேன். வச்சா லாட்ரி சிங்க்ல கார்ல வைக்கணும், படுத்தா கட்டில படுக்கணும். மறுபடியும் போன இப்படியே 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் தான் எனக்கு தூக்கம். அது ஏன் என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில ஒரு MBBS பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டாக்டர் ஒரு 4 மாத்திரை, லோமோட்டில், அப்புறம் குளோரோ ஸ்டெப், அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா சுருக்கமா நல்லா இருக்கும். இப்ப என்ன பிரச்சனை? அது எதனால அந்த வயசுல வந்ததுன்னு தெரியாது. அது என்ன தெரியாது. இப்போ என்ன கேட்டா, காலையில ஒரு 9:30 மணி 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ஒரு தலை சுத்தலா இருக்கு. வயசு 72. சரியா? இப்ப பிரச்சனை உங்களுக்கு தலை சுத்தல் இருக்கு, கரெக்டா ஐயா? ஆமா. ஓகே, கேள்வி, உங்க 18 வயசுல நடந்தது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சீதபேதியோட ஒரு வெரைட்டியா இருக்கும். சீதபேதியில நிறைய டைப் உண்டுங்க. நம்ம பேதி ஆறதுல நீங்க சொல்ற மாதிரி அது மேபி ஒரு 18 வயசுல அது ஆயிருக்கலாம். பட் அதுக்கும் இப்ப இருக்கிற உங்க தலை சுத்தலுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இப்ப இருக்கிற தலை சுத்தலுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும்.
கண்டிப்பாக வந்து நம்ம ஜஸ்ட் உங்கள் ஒரு கேள்வி வச்சு உங்களை நான் வந்து ஃபிசிக்கலி பார்க்காம செக் பண்ணாமல் என்னன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம். தலை சுத்தலுக்கு நைட்டு வந்து ஒரு 2 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. என்னத்தை தான் பறந்து பார்த்தாலும் அவங்க எழுந்திரிச்சு உட்காந்தாலும் உடம்புல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதான் புரியுது. ஸோ தலை சுத்தலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டரை போய் பாருங்க. அவங்க உங்கள் பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதில் ஏதாவது சின்ன வேறு சமீபத்தில் பார்த்தோம் சார், வந்து ஜஸ்ட் நார்மல் எவ்வளவு அதை விட ஹை பிபி கொஞ்சம். ஆமாம், ஒரு நூல். ஆமாம், சரிங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உங்க டாக்டரை பார்த்து அவங்க பார்த்து டயக்னோஸ் பண்ண வேண்டிய விஷயம் இது. இது வந்து ரேடியோலயோ நம்ம தூரத்துல போன்லயோ நம்ம வந்து கண்டுபிடிக்கிற விஷயம் கொஞ்சம் கஷ்டம். இல்ல டாக்டர் பார்த்ததுதான் சார் அது. ஆமா. திருப்பி அவரை போய் பாருங்க. திருப்பி ஒரு முறை போய் பார்த்து அதுக்கு வேற எதுவும் டெஸ்ட் எடுக்கணுமா, என்ன காரணத்தினால இருக்குன்னு அவரை பார்க்க கேளுங்க. அதான் கரெக்டா இருக்கும். சரியா? ஓகே. சரிங்க. ஐயாவுக்கு வந்து நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். யாருங்கிறது? ஹலோ, வணக்கங்க. டாக்டர். வணக்கம்மா. நான் பொஷுவரத்துல இருந்து கண்ணகி பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் பேரன் வயசு வந்து 7 வயசு இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்கம்மா. அவனுக்கு வந்து 4 வயசுல டைபாய்டு ஜுரம் வந்தது. சரிங்கம்மா. அவன் இப்போ எலும்பு தோலமா அவன் குனிஞ்சாலும் வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்கிற அந்த பெரிய எலும்பு அப்படியே தெரியுது. அம்மா, அவனோட வெயிட் உங்களுக்கு தெரியுமாமா? ரொம்ப ஒல்லியா இருப்பான். இல்ல, அவன் ஒல்லியா இருக்கா நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அவன் வெயிட் உங்களுக்கு தெரியுமாமா? இப்ப தற்சமயத்துல கடைசியா பார்த்தா அவனோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? வெயிட் தெரியல. நேத்து கூட போட்டு வந்துச்சு. சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டேன்றான். சரிம்மா. இல்ல விஷயம் என்னன்னாமா, நீங்க சொல்றது வந்து 4 வயசுல வந்து பையனுக்கு டைஃபாய்டு வந்திருக்கு. இப்ப வந்து பையனுக்கு வந்து 6 வயசு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஆமா. டைஃபாய்டுனால அவன் எலும்பு தோலாம இருக்கான்னு வந்து இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம அந்த விஷயம் நடந்தவங்களுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் சொல்றது வந்து சரளமான விஷயங்கள். வீட்டில் என்ன சாப்பாடு நம்ம ஊட்ட முடியுமோ அதை சொல்றேன் உங்களுக்கு. சாதாரண விஷயங்கள். நம்பர் 1 சாப்பாடு டைம். காலையில் 8 மணி, மத்தியானம் 1 மணி, சாயங்காலம் 7 மணி. இந்த 3 டைம் மட்டுமே ஊட்டுங்க. அவன் பின்னாடி 2 மணி நேரத்துக்கு எடுத்துட்டு ஒரு வாட்டி தட்டு எடுத்துட்டு போகாதீங்க. 1. காலையில 8 மணிக்கு நீங்க ஊட்ட போறீங்கன்னா காலையில 6 மணில இருந்து அவன் எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது, பால் குடிச்சிருக்க கூடாது, வயிறு காலியா இருக்கணும். சரிங்களாம்மா? அடுத்து நீங்க ஒரே இடத்துல உட்கார வச்சு சாப்பிடணும். நீ சாப்பிட போறேன்னு சொல்லி ஊட்டணும், ஏமாத்தி ஊட்டக்கூடாது, டிவி பார்த்து ஊட்டக்கூடாது, காக்கா குருவி பாய்ச்சி ஊட்டக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த 8 மணி சாப்பாடுக்கு அப்புறம் சப்போஸ் அவன் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒரு 3/4 மணி நேரம் ட்ரை பண்றீங்க, வேண்டான்னு சொன்னா விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து 1 மணிக்கு தான் ட்ரை பண்ணணும். நடுவில் அவங்க 1 மணி நேரத்தில் கழிச்சு சாப்பாடுன்னு நடுவில் கேட்டு வந்தானா, இல்லைம்மா கொஞ்சம் பொறுமையாரு, அடுத்த சாப்பாடு டைமுக்கு சாப்பிடுவோம். இது படிப்படியாக என்ன பண்ணால் அவனை ஒழுங்காக சாப்பிட பழக்கிரும். 1. 2வது, சாப்பாட்டில் நம்ம என்ன கொடுத்தா அவனோட வெயிட் போடும். சாதாரண பருப்பு சாதம், பருப்பு சாதத்தில் எவ்வளவு சாதமோ அதே அளவு பருப்பு இருக்கணும். அதுல 1 டீஸ்பூன் நெய் நல்லெண்ணெய் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் கேலரி கூடும். 1. சாதாரண உப்பு கடலை, சாதாரண வேர்க்கடலை, அவிச்ச முட்டை, அவிச்ச பயிர் வகை. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சீப்பா ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 5 விஷயத்த சாப்பாடுல கவனிங்க. ஒரே சமயத்துல உட்கார வச்சு சாப்பிடுங்க. சாப்பாடு சொல்லத்துல இந்த வயசானவங்க நீங்க கூட உட்காந்து கதை சொல்லிக்கிட்டே சாப்பாடு ஊட்டினீங்கன்னா நல்லா சாப்பிடுவான். சாப்பாடை நம்ம மருந்தை வச்சு சாதிக்க முடியாது. பசிக்கு மருந்து கொடுத்தா அதுல சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இது தவிர அந்த பையனுக்கு சப்போஸ் ரத்த சத்து எதுவும் கம்மியா இருக்குன்னா அந்த ரத்த சத்துக்கு நம்ம ஒரு அயன் டானிக் கொடுத்தோம்னா நல்ல வித்தியாசம் தெரியும். பட் அதை அவங்க பார்க்குற டாக்டர் டிசைட் பண்ணணும். நான் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது. சரிங்க. சரியாம்மா? ஓகேமா? ஓகே டாக்டர். அவங்க இணைப்புல துண்டிச்சிட்டாங்க, பட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஐநாவரத்திலிருந்து நான் ஸ்ரீதரன் பேசுறேன். ரயில்வே ஓய்வு, 68 வயது எனக்கு. மிக்க மகிழ்ச்சிங்க டாக்டர். கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒண்ணு இல்ல சார், நான் வந்து தினம் வந்து ஒரு 1/2 hour நடக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் ஓடுறேன். நல்ல விஷயம். நீங்க சொன்னது போல அந்த வாரத்துல 6 நாள் பண்ணலாம். இந்த வயசுல நம்ம ஓடனா நமக்கு ஏதாவது ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நான் டாக்டர் தவிர ஒரு ரன்னிங் கோச்சாவும் வேலை செய்யறேன். சோ இந்த நீ பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் வாரத்துல 2 முறை நீ எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டு சைட்ல ஓடுறது நடக்கிறது நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணணும்.
ஓடுறதுனாலயோ நீல எதுவும் அந்த நடக்கிறதுனாலயோ நீல ப்ராப்ளம் வராது. என்னையோட குரு, என் குரு வந்து மிஸ்டர் வேணுகோபால் அருணாச்சலம். அவரு 73 வயசுல பாம்பேல ஃபுல் மேரத்தான் 42 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா 4 மணி நேரத்துல ஓடினாரு. அவர் நீக்கு எந்த பிரச்சனையும் வரல. சரிங்களா? நீ வந்து நம்ம பயந்து யூஸ் பண்ணக்கூடாது, தாராளமா நல்லா யூஸ் பண்ணுங்க, ஒண்ணும் ஆகாது. சாப்பாடை மெயின்டைன் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. கரெக்ட். ஓடி முடிச்ச ஸ்ட்ரெச்சஸும் சொல்லி கொடுக்கறாங்க. ரொம்ப நல்லதுங்க. ஸ்ட்ரெச் கண்டிப்பா பண்ணணும். வீக்லி ட்வைஸ் வந்து அண்ணா நகர் பார்க்ல வந்து டவர் பார்க்ல 1 hour கம்ப்ளீட்டா எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறாங்க. ரொம்ப சூப்பருங்க. அண்ணா நகர்ல டவர் ட்விஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு ஐயா. அதுலதான் இருக்கேன். அப்புறம் என்ன, வேணுகோபால் சாரோட உருவாக்கப்பட்ட குரூப் அது. கவலையே படாதீங்க, நல்லா பாத்துக்கிடுவாங்க அவங்கள. நல்லதுங்க ஐயா. தேங்க்ஸ் ஐயா. நல்லதுங்க ஐயா. டாக்டர் ரொம்ப சூப்பர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நேயர்களோட நம்ம பேசினது. லாஸ்ட் ஒரு 1 minute பொதுவா நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஓகே, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். எஸ், இது வந்து ஒரு அற்புதமான வாக்கியம். அதாவது நோய் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அதான் ஜாஸ்தி முக்கியம். ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போறோம், 4 மாத்திரையை சாப்பிட்றோம், 2 ஊசி போடுறோம், அது வந்து ஆன்சர் கிடையாது. அது வந்து அந்த நோய்க்கு அப்போதைக்கு நீங்க தற்காலிகமா சரி பண்றதுக்கு. ஓகே, ரொம்ப சாதாரண விஷயம். நம்ம ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பின்னாடி போயிடுவோம். ஓகே, 1960க்கு போயிடுவோம். கிராமப்புறத்துல நீங்க பாத்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. நல்லா 6 மணிக்கு ஊரே பரபரன்னு இருக்கும். ஓகே ஓகே, நைட்டு 8 மணிக்கு ஊர் அடங்கிரும், எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. ஸோ கரெக்டான தூக்கம், கரெக்டான சாப்பாடு, இது இருந்தாலே 80% மருந்து 80-90% மருந்தை நீங்க தவிர்த்துக்கலாம். ஓ சூப்பர் டாக்டர். இன்னொன்னு ஆசைகள். எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், டிவி வேணும், கார் வேணும், பெரிய வீடு வேணும். ஆசைகளை கட்டுப்படுத்தினாலே இன்னொன்னு. மூணாவது, நம்ம இந்தியன் ஸ்டைல் யோகா ரெகுலரா ஒரு 1/2 மணி நேரம் பண்ணா அந்த மன நிம்மதி, அந்த உடம்போட ஃபிளெக்சிபிலிட்டி, உடம்போட ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். 60 வருஷம் பின்னாடி போயிட்டோம்னா போதும், நல்ல வித்தியாசம் தெரியும். இப்ப நாள் ஃபுல்லா நம்ம செல்போன்ல உட்காந்துருக்கோம், டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிரெயின் வந்து ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. எஸ் எஸ். ஸோ உடம்புக்கும் ரெஸ்ட், பிரெயினுக்கும் ரெஸ்ட், கரெக்டான நேரத்தில் கரெக்டான உணவு, ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டாக்டர்ஸ்க்கு வேலையே இருக்காது. ஓகே, சூப்பராக சொல்லி முடிச்சிங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். 1 மணி நேரம் மிக்க நன்றி டாக்டர்.